நேற்றைய தினம் திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள பாரதியார் அவர்களின் சிலை அங்கே பராமரிக்கப்படாமல் இருக்கிறது, குப்பையாக இருக்கிறது, திராவிட மாடலுடைய நிர்வாகம் சரியில்லை என்று பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகி ஒருவர் தனக்கு தான் எல்லாம் தெரிந்தது போல முகநூலில் பதிவிட்டு இருக்கிறார். அவருக்கு நம்ம பதில் கொடுக்கணுமா இல்லையா? இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிலையை நிறுவப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில். இந்த பாரதியார் அவர்கள் தேசிய தலைவர்கள், அவரை இந்த திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளே நீங்க எங்க போனீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அந்த நினைவு நாள் அன்னைக்குதான் நீங்களே பாரதியார பார்த்திருக்கீங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. காமராஜர் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி காமராஜரை பெருமைப்படுத்தி பேசுற மாதிரி பேசியிருக்கீங்களே. 1966 நவம்பர் 7 துறவிகள், நாக சாதுக்கள் தலைமையிலான பாரதிய ஜன சங்கம், ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் ஆகியோரின் குழுக்கள் சேர்ந்து 7 பேரை கொன்னு அந்த ஒரு போராட்டத்தை நடத்துதுன்னு சொல்லிட்டு 7 பேரை கொன்னது மட்டும் இல்லாம 100 பேருக்கு மேல படுகாயம் ஆயிருந்தாருங்க. அது மட்டும் இல்ல, காமராஜருடைய வீடை அவர் உறங்கி கொண்டிருக்கும் போது அவர் வீடை தீட்டு கொளுத்தினார்கள். அது மட்டுமா, பாரதியாருடைய மிகப்பெரிய சொல் என்ன தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்ல தமிழ் மொழிக்கு எதிராக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த 10 ஆண்டுகளே ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 13 கோடி. 5 மாநில மொழிகள் பேசக்கூடிய, அதாவது கர்நாடகம், மலையாளம் இது போன்ற தமிழ் செம்மொழிக்காக இவங்க ஒதுக்கக்கூடிய மொத்த நிதி 167 கோடி தான். ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இவங்க ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 2533 கோடி. இது மட்டுமா, இவங்க ரயில்வே பட்ஜெட்ல தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக ராமநவமி அன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்துல வந்துட்டு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ரயில்வே பட்ஜெட்டுக்கு மொத்த நிதி ஒதுக்கினது எவ்வளவு தெரியுமா? 2,65,000 கோடி. உங்க உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கின எவ்வளவு தெரியுமா? 19,000 கோடி. மகாராஷ்டிராக்கு 23,000 கோடி. குஜராத்துக்கு 17,000 கோடி. மத்திய பிரதேசுக்கு 14,000 கோடி. வெஸ்ட் பெங்காலுக்கு 13,000 கோடி. பீகாருக்கு 10,000 கோடி. ஒடிசாக்கு 10,000 கோடி. ஆந்திர பிரதேசுக்கு 9,000 கோடி. கர்நாடகாவுக்கு 7,500 கோடி. ஜார்க்கண்டுக்கு 7,300 கோடி. சத்தீஸ்கருக்கு முதற்கொண்டு 7,000 கோடி ஒதுக்கி தமிழக அரசுக்கு நாங்க எல்லாமே செய்யணும், தமிழக அரசு தான் எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 6,000 கோடி. 2,65,000 கோடியில இவங்க ஒதுக்கிய பெர்சன்டேஜ் கூட பயன்பெறாத நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கிட்டாங்க? வெறும் 6,000 கோடி ஒதுக்கிட்டு இவர்கள் நாங்கள் தமிழகத்துக்கு நல்லது செய்யணும் பேசுறதுக்கு ஜால்ரா அடிக்கும் விதமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஆதரவாக மட்டும் ஏன் இவரை வஞ்சிக்கும் விதமாக இவர்களோட செயல்பாடு இருக்கிறது? இவர்கள் என்னமோ தமிழர்களுக்காண்டி இவர்கள் போராடுகிறார்கள். பாரதியாருக்கும் பாரதிய ஜனதாக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆரம்பிக்கையிலேயே இவங்க பேட்டியில என்ன சொல்லுதாங்கன்னா, அதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பிக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா 3 அணிகள், முக்கியமான அணிகள் இருக்கு. எஸ்சி அணி, எஸ்டி அணி, ஓபிசி அணி என அதிகளை உருவாக்கிய இவங்க, அது மட்டும் இல்ல, மாநில மொழி அணின்னு சொல்லி ஒரு அணி இருக்கு. இந்த இதையும் வச்சுட்டு தமிழகத்தையும் தமிழை அழிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடிய இவர்கள் பெரிய கவலைப்படுதாங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை இவங்க முன்வைப்பாங்களா? நிர்வாகத்தில் திருவள்ளுவரை இவங்க கையில் எடுத்து காவி சாயம் பூச அலைஞ்சாங்க. அடுத்தால இவங்க பாரதியார கையில் எடுக்க அலைந்தாங்க. ஆனா பாரதியாரோட சொல்லே கடலில் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வாழ்ந்து காட்டியவர் நம் தலைவர் கலைஞரும் தற்போது இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். என்பதை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்த ஒரு நிலையிலும் எந்த தீங்கும் இல்லாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,